அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, குழம்பு இல்லை, எதுவும் இல்லை. இருக்கவே இருக்குது தோசை மாவுன்னு சொல்லிட்டு நானும் அஃப்ரீன் பாப்பா மட்டும் தானே. அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டு நெய் ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படியே நாட்டு சக்கரை போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட்டர் நம்ம வீட்டில் வாங்கினது இருந்துச்சா, நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதனால இதை காய்ச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா நெய்க்கு நெய்யாகவும் ஆன மாதிரி ஆச்சு. பட்டர் சில டைம் கரண்டு போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்ல, அதனால நெய் தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு தான் நெய் செஞ்சேன். நெய் நல்லா வாசனையாக இருந்துச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் காலி பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஏன்னா 4 டேஸில் எல்லாமே கெட்டு போயிடும்ல, அதனால எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி எல்லாமே செஞ்சிட வேண்டியது தான். கொஞ்சம் ஃப்ரீசரில் பீஃப் இருந்துச்சு, அதனால மத்தியானம் பீஃப் சும்மா கிரேவி மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் ரெசிப்பியாக முடிச்சாச்சு. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, வெங்காயமே போடவே இல்லை. வெங்காயம் போடாமலே நான் தாளித்து விட்டுருக்கேன்னு அவசரமாக செய்கிற வேலையில் மறந்தே போயிட்டேன். சரி, கடைசி வெங்காயத்தையும் போட்டு குக்கரையும் மூடி அதை ஒரு கிரேவியாக ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடையும் வடித்து வச்சுட்டேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அந்த தண்ணி இருக்காதுல்ல, அதனால நான் எப்பயுமே அதை கண்டிப்பாக செஞ்சுருவேன். இல்லைன்னா ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்குமா, அதனால தான் நம்ம கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் கடைசியாக போட்டனால டேஸ்ட்டெல்லாம் மாறலை, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை போட்டு விட்டு நம்ம பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படம் பார்த்துட்டே பேக் பண்ணும்போது நமக்கு வேலை செய்கிற அலுப்பு தெரியாதுல்ல, அதனால அஃப்ரீன் பாப்பாவுக்கு அஃப்ரா பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். இல்லைன்னு வைங்களேன் மறந்து போயிடுவோமா, அதனால தான் மேட்சிங் ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சேன். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் அஃப்ரா குட்டிக்கும் அழகாக இருக்கும், அஃப்ரீன் பாப்பாவுக்கும் அழகாக இருக்குமா, அதனால இந்த ரெண்டே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. முக்கியமான பொருள் என்னென்னா நம்ம அஃப்ரா குட்டியோட பேம்பர்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே அடுக்கி வச்சுட்டேன். ஒரு 10 பேம்பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு பெட்டியை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா மருதாணி அரிசி கீழே மேலே கொடுத்து விட்டுட்டாங்க. இதை வைக்கலன்னு வைங்களேன் அவ்வளோதான். ஒரு வழியாக வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டேன். அந்த மருதாணியோட வாசனை மட்டும் அந்த கோன் மருதாணியில் வரவே மாட்டேங்குது, இலை மருதாணியில் தான் சூப்பராக வரும். இதில் எங்கள் அம்மா கோடலி தைலம் புளி எல்லாமே போட்டு அரைச்சிருப்பாங்க. செம்மையாக பிடிச்சிருந்துச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதை தலையில் கூட தேய்ப்பாங்க சில பேர் எல்லாம். இப்போ நம்ம பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பாவுக்கு ஹேண்ட்பேக்கில் பேம்பர்ஸு, மெடிசன்ஸு, பவுடரு, அவளுக்கு தேவையான 2 ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்கர்ச்சீஃப் எல்லாம், ஏன்னா இது நம்ம கையில் வச்சுருப்போமா, பாப்பாவுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படியே நம்ம வீட்டில் இன்றைக்கி ரசம் வச்சிடலாம். நம்ம ட்ராவலில் இருக்கிறதுனால ரசம் வச்சிடலான்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கனும் இருந்துச்சு. சரி, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதில் வடை மாதிரி செஞ்சிடலாம். வெங்காயமும் இல்லை, தக்காளி இல்லை, எல்லாமே காலி பண்ணியாச்சு வீட்டில். நல்ல வேலையாக ரசத்துக்கு மட்டும் 4 தக்காளி வச்சுருந்தேன். அதை வேக போட்டுட்டு புளியும் தக்காளி எப்பயும் போல் கரைச்சி வச்சுட்டு ரசத்தையும் தாளித்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா கம்மன் வாசனையோட நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சா. அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடை சுட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள் வெங்காயம் போடலை, எதுவுமே போடலை, அப்படியே தான் வடை சுட்டு போகிறேன். இந்த அடுப்பில் ஒலை வச்சுட்டு காலையிலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹெட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. பெட் கவர் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள் நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம வடையை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அப்போ ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா பாப்பா இன்றைக்கி அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தான், எதுக்கு அழுகிறானே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அழுதுகிட்டே இருப்பா. அவளையும் நல்லா தலைக்கு குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன். தலை குளிக்க வச்சதுக்கப்புறம் தான் தூங்குனா. சரி தூங்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே நம்ம ஒரு மாதிரி செட்டிங்காக வச்சுட்டு போனோன்னு வைங்களேன், வந்தோடனே நமக்கு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பாக்கும் பேக் பண்ணியாச்சு. அஃப்ரீன் இந்த பேக் பாக்கெட் இருந்தாலும் அவளுக்கு எடுத்து வச்சுட்டு, இது பாப்பாக்காக மெடிசன் வைக்கிறதுக்காக இந்த பவுச் வச்சுருப்பேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே என்ன மெடிசன் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியுமா. அதுக்குள்ளே அவள் எந்திரிச்சிட்டான வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அவளை ஆட்டி விட்டுட்டு வடையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி இதுதான். காரசாரமாக ரசமும் வச்சாச்சு, சிக்கன் வடையும் வெங்காயம் இல்லாமல் பொரிச்சாச்சு. எல்லாமே போட்டேன், இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் இருந்துச்சு நம்ம வீட்டில் கொஞ்சம் அதெல்லாம் போட்டேன். வெங்காயம் மட்டும் போடலை, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கபகபன்னு பசி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க வரதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்காக நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். நமக்கு நான்வெஜ்னாலே கொஞ்சம் ட்ரையல் பார்க்கணும். கடைசியாக மிளகுத்தூள் தூவிட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பீஸை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டுமே சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஒரு வேளை 2 வடையை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மனசு திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே பசிக்கும் போது சாப்பிட்றணும், ஏன்னா சாப்பாடு நமக்கு முக்கியம்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.